வீடியோல இந்தியால லிஸ்ட் ஆகிற அடுத்த ஐபிஓ ஆன விபோ ஸ்டீல் டியூப்ஸ் லிமிடெட் ஐபிஓ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த கம்பெனி 2003ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வேரியஸ் ஹெவி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஸ்டீல் பைப்ஸ் அண்ட் டியூப்ஸை மேனுஃபேக்சரிங், எக்ஸ்போர்ட் அண்ட் சப்ளையிங் பிஸ்னஸில் இவங்க இருந்துட்டு இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது ERW பைப்ஸ், இந்த பைப்ஸ் பார்த்தோம்னா எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட், ஆயில், கேஸ், நான் டாக்ஸிக் சப்ளைஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ப்ரைமர் பெயிண்டட் டியூப்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்லேயும் கிடைக்குது, ரெக்டாங்கிள்லேயும் கிடைக்குது. அடுத்து கிராஷ் பேரியர்ஸ், இந்த பைப்ஸ் பார்த்தோம்னா ரயில்வே, ஹைவே ரோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஹாட் டிப்டு கேல்வனைஸ்டு, அக்ரிகல்ச்சர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஹாலோ செக்ஷன் பைப்ஸ். நெக்ஸ்ட் இவங்களோட இண்டஸ்ட்ரீஸ் அப்ளிகேஷனில் ஏரோஸ்பேஸ், ஷிப் பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், பவர் பிளான்ட்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி, ரிஃபைனரி, ஸோ இது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகுது. ஸோ ஸ்டீல் அண்ட் பைப்ஸ் இதெல்லாம் டிமாண்ட் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான். இவங்க கிட்ட 2 மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கு, மகாராஷ்டிரா அண்ட் தெலுங்கானா. ஒரு வேர்ஹவுஸ் பார்த்தோன்னா ஹரியானால இருக்கு. ஓவரால் இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு டிமாண்ட் அப்படிங்கிறதும் இருக்கு. இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக யார் இருக்காங்கன்னா, லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் கஸ்டமர்ஸ் யார் அப்படின்னா ஜிந்தால் பைப்ஸ் லிமிடெட், விபோ ஸ்டீல் பைப்ஸ். இவங்களோட ரெவென்யூவில் 90% ரெவென்யூ ஜிந்தால் பைப்ஸ் லிமிடெட் கிட்ட இருந்து தான் வந்துட்டு இருக்கு. பை 2030ல ஸ்டீல் பைப்ஸ் அண்ட் டியூப்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டட் CAGR பார்த்தோம்னா 4.53% growth இருக்கும். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இவங்களோட ரெவென்யூ, அசெட், ப்ராஃபிட் இதெல்லாம் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட டோட்டல் பாரோவிங்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆனாலும் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஸோ இது ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்காது. அடுத்து ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 22.06 இருக்கு. இவங்களோட EPS 4.85, ROCE பார்க்கும்போது 16.48% இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த ஒரு டிவிடெண்ட்மே அனௌன்ஸ் பண்ணது இல்லை. நெக்ஸ்ட் பியர்ஸ் கம்பேரிஷன் பார்க்கலாம். விபோ ஸ்டீல் டியூப்ஸ் இந்த கம்பெனிக்கு 3 பியர்ஸ் கம்பெனி இருக்கு. அப்போலோ டியூப்ஸ், ஹைடெக் பைப்ஸ், குட்லெக் இந்தியா, அதுக்கப்புறம் ரமா ஸ்டீல் டியூப்ஸ். இவங்களோட பியர்ஸ் கம்பேர் பண்ணும்போது விபோ ஸ்டீல் சின்ன கம்பெனியாக தான் இருக்காங்க. என்ன ரீசனுக்காக இந்த IPO வராங்கன்னா, ஃப்ரெஷ் இஷ்யூ 72.17 கோடி. இந்த IPOல இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த கம்பெனியோட ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த IPO டீடைல்ஸ் பார்க்கலாம். IPO ஓப்பன் ஆகிற டேட் February 13, க்ளோஸ் ஆகிற டேட் February 15. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per share கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தோம்னா 141 to 151 per share. லாட் சைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 99 ஷேர்ஸ். டோட்டல் இஷ்யூ சைஸா 72.17 crore. ஃப்ரெஷ் இஷ்யூவா 72.17 crore இருக்கு. லிஸ்டிங் அட் NSE அண்ட் BSE. அடுத்து இவங்களோட IPO டைம்லைன். அலாட்மெண்ட் ஆகிற டேட் February 16. ரீஃபண்ட் பார்த்தோம்னா February 19 இருக்கு. இந்த ஷேர் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற டேட் February 19. லிஸ்ட் ஆகிற டேட் February 20 இருக்கு. இந்த IPOவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா மினிமமாக 14,949 ரூபா தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது IPO ப்ரைஸ் 151. February 12 அன்னைக்கு எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் ப்ரைஸ் 86.09% இருக்கு. 281ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் அதிகமாக போகவும் வாய்ப்பு இருக்கு. லிஸ்டிங் கைடுக்காக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டீல் பைப்ஸ் அண்ட் டியூப்ஸ் இதுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறதும் அதிகமாகிட்டு தான் இருக்கு. இந்த IPOவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அது கால் பண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.